மக்களே இந்த சீசன் பிக் பாஸ் தாறுமாறா இருக்க போகுதுன்றது மட்டும் நல்லா தெரியுது. இப்பதான் சீசன் 9 முடிஞ்சு அதுக்குள்ள சீசன் 10 ஆரம்பிக்க போறாங்களா, அதுவும் ஒரு மாசம் முன்னாடியே ஆரம்பிக்க போறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமாங்க, வேற மாதிரி தாறுமாறா சம்பவம் பிளான் பண்ணிருக்காங்க. சோ எல்லாத்தையும் டீட்டெயிலா பாத்துருமா, இந்த சீசன்ல யார் கண்டஸ்டன்டா வர போறா, காமன் மேன் ஷோல என்ன நடக்க போகுது, எல்லாத்தையும் டீட்டெயிலா உங்களுக்கு சொல்ல போறேன். சோ ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்க பிபி ரெக்கமெண்ட் பிக் பாஸ் 10 தமிழ். பிக் பாஸ் 10 தமிழ் கூடிய விரைவில் ஆரம்பிக்க போது அதை பத்தின எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு சொல்ல போறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போலாம். என்ன ப்ரோ இத்தனை நாளா எங்க ப்ரோ போனான்னு கேட்டீங்கன்னா நீங்க எல்லாருமே பாத்திருப்பீங்க, நம்ம லைவ் போட்டுட்டு இருந்தோம். லைவ்ல நிறைய கண்டஸ்டன்ட் ரிவீல் பண்ணிட்டு இருந்தோம். பிளஸ் பிபி ட்ராக்கர் மணி எக்ஸ் பேஜ்ல நிறைய கண்டஸ்டன்ட் ரிவீல் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வீடியோல வந்தாச்சு, நீங்க எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த வீடியோ வந்தாச்சு. கண்டஸ்டன்ட் லிஸ்ட் யாரெல்லாம் வர போறாங்கன்றத சொல்ல போறோம். நீங்க எல்லாருமே ஐ லோகோ பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன கேட்டீங்கன்னா ஐ லோகோ ஓகேங்க, சீசன் 8 கம்பேர் பண்ணும்போது இது ஓகேவா தான் இருக்கு, அந்த விட மோசமாலாம் இல்ல. சோ ஓகேவா இருக்கு. சோ நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு பிக் பாஸ் 10க்கான லோகோ எப்படி இருந்துச்சுன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் யாரு பிக் பாஸ் 10ல போறா, ஆடிஷன் அட்டென்ட் பண்ணிருக்கா அப்படின்றத பாத்துருவோமா. யாரும் இல்லங்க, லாஸ்ட் சீசனே நம்ம சொல்லியிருந்தோம் இவர் உள்ள போறாருன்னு. லாஸ்ட் மினிட்ல அவர் பேர் மிஸ் ஆயிடுச்சு. யாருன்னு கேட்டீங்கன்னா புவியரசு அவர்கள். புவியரசு அவர்கள் வந்து நிறைய சீரியல்ல பாத்திருப்பீங்க, ஜீ தமிழ்ல நடிச்சிருக்காரு. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரையில டைட்டில் வினரா ஜெயிச்சிருக்காரு. ஓகேங்களா, அவருக்கு பயங்கரமான ஃபேன்ஸ் கிரேஸ்ங்க. அவ்வளவு பேர் கமெண்ட் பண்ணி இவர் டாப் 5 ப்ரோ, இவர் டைட்டில் வினர் ப்ரோ, இப்பயே கப்ப தூக்கி கொடுத்துருங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி எல்லாம் பயங்கரமான ஹைப் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு பார்க்கும்போது பயங்கரமான ஒரு இதாக தான் இருக்கு. டாஸ்க் பீஸ்டா வருவாரோ அப்படின்ற மாதிரிலாம் தோணுது. சோ இது வந்து டூ ஏர்லி டு ஜட்ஜ். ஓகேங்களா, இவர் ஆடிஷன் அட்டென்ட் பண்ணிருக்காரு, மோஸ்ட்லி அந்த கன்ஃபார்ம் லிஸ்ட்டுக்குள்ள வந்துட்டாருன்ற மாதிரி தான் நான் கேள்விப்பட்டேன். சோ புவியரசு அவர்கள் ஆடிஷன் அட்டென்ட் பண்ணிருக்காரு. சோ உள்ள போய் என்னெல்லாம் பண்றன்றதை பொறுத்து இருந்து பார்ப்போம். புவியரசு ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, எவ்வளவு புவியரசு ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சோ செகண்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா இவங்களும் ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட் தான். வேற யாருன்னு பாத்தீங்கன்னா நிறைய சீரியல்ஸ் நடிச்சிருக்காங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல 1லயும் நடிச்சிருக்காங்க, 2லயும் நடிச்சிருக்காங்க. வேற யாரும் இல்ல, நம்ம ஏமா ராஜ்குமார் அவர்கள். நீங்க அவங்கள பாத்துருக்கலாம், அவங்களும் நிறைய ஃபேன் பேஸ் இருக்கு. சோ இவங்க வந்தா கண்டிப்பா டாப் 5 ப்ரோ, இவங்களுக்கு நாங்க சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நான் நேத்து தான் நான் ரிவீல் பண்ணேன். ஆக்சுவலி நான் புவியரசும் நான் தான் ரிவீல் பண்ணேன், ஏமாவும் நான் தான் வந்து முந்தா நேத்து ரிவீல் பண்ணோடனே எல்லாரும் ஐயோ ஏமா வராங்கன்னு சொல்லி போட ஆரம்பிச்சிட்டாங்க. சோ ஏமா அவர்கள் உள்ள வராங்க. சோ வந்து என்னெல்லாம் பண்ண போறாங்கன்றத பொறுத்து இருந்து பார்ப்போம். அவங்க ஆடிஷன் அட்டென்ட் பண்ணிருக்காங்க, அவங்க செலக்ட் ஆறாங்களா இல்லையான்றது இன்னும் ஒரு சில வாரங்கள்ல தெரிஞ்சிடும். ஓகேங்களா, லாஸ்ட் வீக்ல தான் வந்து லாஸ்ட் ஃபைனல் இன்டர்வியூ இருக்கும். அவங்க செலக்ட் ஆயிட்டாங்கன்னா இன்டர்வியூல செலக்ட் ஆயிட்டாங்கன்னா அக்ரிமெண்ட் சைன் பண்ணி அவங்க வீட்டுக்குள்ள போவாங்க. இப்போதைக்கு அவங்க 80 கண்டஸ்டன்ஸ் லாஸ்ட்ல செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க ஆடிஷன் அட்டென்ட் பண்ணி. ஓகேங்களா, சோ அதுல யாரெல்லாம் இருக்காங்கன்றத நான் உங்களுக்கு ஒரு நாளா உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா, இன்னைக்கு நான் வந்து 6 கண்டஸ்டன்ஸ் சொல்றேன். பிளஸ் யாரெல்லாம் வரமாட்டாங்க, ரூமர்ஸ் கண்டஸ்டன்ட்ல இருக்காங்க இல்லையா, அவங்க யார் வரமாட்டாங்கன்றதையும் உங்களுக்கு டீட்டெயிலா வந்து நான் இது பண்ணிடுறேன். சரிங்களா, சோ தேர்ட் கண்டஸ்டன்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம பார்கவ் அவர்கள். யாரு ப்ரோ பார்கவ் புதுசா சொல்றியா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவரை நீங்க லாஸ்ட் சீசனே பாத்துருக்கலாம். அரோரா அவர்களுக்கான ஃப்ரெண்டு. ஓகேங்களா, பெஸ்ட் ஃப்ரெண்டு. அரோரா கூட வந்து ஒரு பிம்பாம்னு ஒரு ஆல்பம் சாங் பண்ணியிருக்காரு, நிறைய படங்களும் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா, தெலுங்குல நிறைய மூவிஸ் பண்ணியிருக்கா. அப்படி இப்போ கப்பிள் ஃப்ரெண்ட்லின்னு ஒரு மூவில கூட ஒரு சின்ன ரோல் பண்ணியிருந்தா அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இவரு வந்துட்டு உள்ள வராரு. ப்ரோ ஆள் பார்க்க மஜாவா இருக்காரு, ஆள் உடம்பெல்லாம் பயங்கரமா வச்சிருக்காரு ப்ரோ, சண்டை போடுவார் போல இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. எனக்கும் அது மாதிரி தான் உங்களை மாதிரி தான் எனக்கு ஐப்பு இருக்கு. ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம். பார்கர் அவர்கள் ஆடிஷன் அட்டென்ட் பண்ணிருக்காரு, என்ன பண்றாருன்றதை பொறுத்து இருந்து பார்ப்போம். எனக்கும் பயங்கரமான ஒரு ஓப் இருக்கு ஒரு மேல. ஸோ பார்கர் வரதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம சொல்லுங்க. ஸோ ஃபோர்த் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்காக தாங்க எல்லா பசங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பசங்க காத்து கொண்டிருக்காங்க, இவங்க வந்தாங்கன்னா கண்டிப்பா நாங்க பிக் பாஸ் பார்ப்போம் ப்ரோ. சிவானி அவர்கள் எப்படியோ, ரம்யா பாண்டியன் எப்படியோ அந்த மாதிரி இவங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஏன்னா அப்படி காத்து கொண்டிருக்காங்க. போன சீசனே காத்து கொண்டிருந்தாங்க, அவங்க வரல. இந்த சீசன் அவங்க ஆடிஷன் அட்டென்ட் பண்ணிருக்காங்க, வராங்களா இல்லையான்றத பொறுத்து இருந்து பார்ப்போம். என்ன கேட்டீங்கன்னா 2 பேர்ல இவங்க ஒரு ஆள் கண்டிப்பா வருவாங்க, அதுல இவங்க இருக்காங்களான்றத நான் சொல்றேன் வர. சோ யாருன்னு கேட்டீங்கன்னா ஜனனி அசோக் குமாருக்கு எவ்வளவு ஃபேன்ஸ். அதுவும் இன்ஸ்டாகிராம்ல அவங்க போடுற போஸ்ட்டுக்கு அப்பா வேற மாதிரி ஃபேன்ஸ் இருக்காங்க. ஜனனி அசோக்குமார் ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ப்ரோ, அக்கா வந்தா அங்க ஓட்டு அக்காக்கு தான் அப்படின்ற மாதிரி இப்பயே எனக்கு மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஜனனி அவர்கள் ஆடிஷன் அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க உள்ள வராங்களான்றத பொறுத்து இருந்து பார்ப்போம். ஸோ அடுத்து யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ராஜ்பிரியன், லுங்கி பாய்ஸ்ன்னு சொல்லி ராஜ்பிரியன் அவர்களை நீங்க பார்த்திருப்பீங்க ரீசெண்ட் டைம்ஸ்ல ரீல்ஸ்ல. கண்டிப்பா நீங்க ஸ்க்ரோல் பண்ணும்போது இவரை பார்த்திருப்பீங்க. அம்சான்னு சொல்லி ஐபிஎல் டைம்ல பயங்கரமான ஒரு ட்ரெண்ட் செட்டர் ஆயிட்டாரு. ஸோ இப்போ அவர் வந்து ஆடிஷன் அட்டென்ட் பண்ணியிருக்காரு. எப்படி அந்த திவாகர் அந்த மாதிரி கேட்டகரியில சோசியல் மீடியா திவாகர் இவரும் கம்பேர் பண்ணலங்க. அந்த மாதிரி சோசியல் மீடியால ட்ரெண்ட்ல இருக்க ஆளை எப்பவுமே எடுத்து போடுவாங்க இல்லையா, அது இன்ஸ்டாகிராம்ல. அப்படி இந்த வாட்டி நம்ம ராஜ்பிரியன் அவர்களை இன்டர்வியூ எடுத்திருக்காங்க.
ஆடிஷன் போயிருக்காரு. ஸோ செலக்ட் ஆகி உள்ள வராரா இல்லைன்றதை பொறுத்து இருந்து பார்ப்போம். என்ன கேட்டிங்கன்னா இவர் உள்ள வரதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா இவர் ஆடிஷன் அட்டன் பண்ணியிருக்காரு, செலக்ட் ஆவாரா இல்லையான்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். பை த வே ஜனனி மற்றும் ஏமா ராஜ்குமார் புவியரசு எல்லாம் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்டு. அடுத்து நம்ம ஃபரீனா அக்கா அவர்கள் உள்ள போறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த 2 பேர்ல ஜனனி ஆர்எல்ஸ் ஃபரீனா 2 பேர்ல யாரோ ஒருத்தவங்க உள்ள போறது உறுதி மக்களே. ஸோ ஃபரீனா அவர்கள் பேர் 2 வருஷமா அடிபட்டு இருக்கு. அப்புறம் அவங்களுக்கு வந்துட்டு பிரெக்னன்சியா இருக்கும்போது அவனால போக முடியலன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் குழந்தை பிறந்துச்சு, அதனால போக முடியல. இப்போ அக்கா செட்டா இருக்காங்க. இப்போ வந்துட்டு அக்கா வந்துட்டு பயங்கர நெகட்டிவிட்டி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டிவிகே பத்தி பேசி, டிவிகே சப்போர்ட் பண்ணி, அப்புறம் டிவிகே அடிச்சு பேசி, ஒரு மாதிரிலாம் பேசி பாலிடிக்ஸ்குள்ள போய் ஒரு மாதிரி இது பண்ணி ஒரு நெகட்டிவிட்டி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ உள்ள வந்து அந்த பாசிட்டிவா மாத்துறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ உள்ள வந்து என்ன பண்றாங்கன்றதை நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஸோ இப்போதைக்கு புவியரசு ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம், ஓகேங்களா. அடுத்து ஏமா அவர்களும் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம், பார்கவ் அவர்களும் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் தான் இருக்கு. ஜனனி அவர்களும் ஆடிஷன் அட்டன் பண்ணிருக்காங்க. அவங்களும் ஜனனி ஆர்எல்ஸ் ஃபரீனா 2 பேர்ல யாராவது ஒருத்தவங்க. ராஜ்பிரியன் என்ன கேட்டீங்கன்னா அட்டன் பண்ணிருக்காப்படி உள்ள போவாரா இல்லையான்னு கேட்டீங்கன்னா ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஸோ நீங்க சொல்லுங்க, புவியரசு வந்தா எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்லுங்க. ஏமா அவர்கள் வந்தாலும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இப்போ நான் ஒரு ரூமர்ஸ் வந்துட்டு எல்லாருமே எனக்கு கேட்டுட்டு இருந்தது, ப்ரோ விஜே சித்து பிக் பாஸ் 10 தமிழ்ல வராரா, அவர் கண்டஸ்டண்டா போறாராமே, அவர் டயங்கிராம் படத்தை ப்ரொமோஷன் பண்றதுக்கு இந்த ஷோவை யூஸ் பண்ணிக்க போறாராமே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நிறைய உருட்டுகளை ஒட்டிட்டு இருக்காங்க. இது எல்லாமே உருட்டு மக்களே. விஜே சித்து பிக் பாஸ் 10ல இல்லை, அவர் பார்ட்டிசிபேட்டும் பண்ண மாட்டார், சரிங்களா. இப்போ வரைக்கும் இஸ் நாட் இன்டு பிக் பாஸ் 10 தமிழ். அவருக்கு எந்த காலும் போல எதுவுமே போல, சரிங்களா. அவரோட ஒர்க் படங்கள் அதை பார்த்துட்டு இருக்காரு. அவர் படத்தை எப்படி ரிலீஸ் பண்றதுன்னு பார்த்துட்டு இருக்காரு. ஸோ விஜய் சித்து இஸ் நாட் கமிங் டு பிக் பாஸ் 10 தமிழ். அதுக்கப்புறம் பிளாக்கி ஸ்டார் வராரு, அவரு வராரு, இவரு வராருன்னு சொல்லி தினைக்கும் ஒரு சேனல்லாம் எனக்கு எடுத்து அனுப்பிடுறாங்க. ஒரு சேனல்லாம் உட்காந்து டெய்லியும் 10 கண்டஸ்டன்ட் ரிவீல் பண்றாங்க மக்களே, டெய்லியும் 10, ஓகேங்களா. அவங்க சொல்ற கண்டஸ்டன்ட் வச்சு பார்த்தா 20 சீசன் பிக் பாஸ் எடுக்கலாம். எப்படி 20 சீசன் பிக் பாஸ் எடுக்கலாம், வேற மாதிரி ஊட்டிட்டு இருக்காங்க. அதுவும் ஐலோகோ வந்துருச்சு பாத்தீங்களா. ஐலோகோவை வச்சு ஐலோகோவை வந்துட்டு ஒரு கை அப்படியே தூக்கி புரட்சி மாதிரி எழுது. அது வந்துட்டு ஒரு பயங்கரமான பாலிடிக்ஸ் சம்மந்தப்பட்டு இந்த சீசன் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம இது வந்து ரெட் கலர்ல குறிக்குது. ஸோ ரெட் கலர் வந்துட்டு கண்டிப்பா டேஞ்சர். இந்த சீசன் வந்து பயங்கர ஆக்ரோஷமா ஒரு மாதிரி டேஞ்சரா இருக்க போகுது அப்படின்ற மாதிரிலாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. யாரா நீங்களாம் அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. பார்த்தா சிரிப்பு தான் வருது. ஸோ நீங்க எல்லாருமே என்ன நினைக்கிறீங்க இந்த கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டை பத்தி? இப்போ இந்த 6 பேர் பத்தி நீங்க நினைக்கிறீன்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என்ன கேட்டீங்கன்னா பயங்கரமான ஒரு லிஸ்டா தான் இருக்கு. பாதி பேர் சீரியல் ஆர்டிஸ்டா இருந்தாலுமே கூட எல்லாம் கொஞ்சம் பார்க்க நல்ல ப்ராமிசிங்கா தெரியுறாங்க. ஏமாகட்டும், புவியரசு ஆகட்டும், ஜனனி ஆகட்டும், ஃபரீனா ஆகட்டும், பார்கவ் ஆகட்டும். பார்கவ்லாம் நியூ ஃபேஸ், ஆக்சுவலி யாரோட ஃப்ரெண்டா இருந்தாலுமே கூட ஒரு நியூ ஃபேஸ். பொறுத்து இருந்து பார்ப்போம். இன்னும் நிறைய பேர் இருக்காங்களா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்காங்க. எல்லாத்தையும் நான் ஒன்னொன்னா உங்களுக்கு ரிவீல் பண்றேன், ஓகேங்களா. ஸோ அதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல அடுத்த செட் ஆஃப் கண்டென்ட்ஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.